தக்காளி கூட்டு பண்ணுறதுக்கு ஒரு 5-6 தக்காளியை கட் பண்ணி ஒரு டம்ளர் ஜலம் விட்டு ஒரு பவுலில் போட்டுருக்கேன். இது கூட பாசிப்பருப்பை ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் இது கூட போட்டுக்கிறேன். இது கூட இதுக்கு தேவையான உப்பு, மஞ்சப்பொடி, கட்டி பெருங்காயம் போட்டு இதை வேக வச்சுக்கிறேன். கொஞ்சம் தேங்காய், மிளகு, ஜீரகம், காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 ட்ரை சில்லி, கொஞ்சம் கட்டி பெருங்காயம். இதை மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கலாம். இதையும் வறுக்க தேவையில்லை, அப்படியே அரைச்சிக்கலாம். தேவையான வாட்டர் சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். இது தக்காளி காயாக இருந்தால் இன்னுமே பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை பட் தக்காளி கூட்டு கேட்டதுனால பழந்தாக இருந்தது, நான் அதனால் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் காயும் பழமாக இருக்கும்போது நீங்கள் வாங்கி கூட அதை கூட்டு பண்ணலாம். நம்ம அரைச்சதை இதில் விட்டுக்கலாம். கொஞ்சமாக அரைச்சி விட்டால் போதும். ஒரு ஃபியூ மினிட்ஸ் இருக்கட்டும். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் கூட்டுக்கு ஒரு தாளிப்பு, கடுகு, உளுத்தம்பருப்பு, நிலக்கடலை, கொஞ்சமாக கருவேப்பிலை. தக்காளி கூட்டு ரெடி.